ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு அன்அகாடமி. வணக்கம் நண்பர்களே. ஸோ என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளட் ரிலேஷன். ஸோ மேக்ஸ்ல இருந்து ஒரு டாபிக் ரீசனிங் பார்ட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது, சரிங்களா? ஸோ அதில் பிளட் ரிலேஷன் நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரிஜினலா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய அந்த சம்ஸ் தான் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்றோம். சரி, உள்ள போலாம். ஓகே, சோ ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, சரிங்களா? இது ஒரிஜினலா எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். சரி, ஓகே. சோ பிளட் ரிலேஷன் எப்படி சால்வ் பண்றது, அந்த பேசிக்ஸ் கிளாஸஸ் ஃபுல் கோர்ஸ்மே வந்து ஃப்ரீ கிளாஸஸா அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல நம்ம எடுத்திருக்கிறோம். சோ நீங்க வந்து போய் அந்த அன்அகாடமில என்னுடைய சசி அன்அகாடமி அப்படின்னா சசிகுமார் பி சர்ச் பண்ணீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் காட்டும். நீங்க அதுல ப்ரொஃபைல்ல நீங்க போய் பார்த்துக்கலாம் பிளட் ரிலேஷன் கோர்ஸ், சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस மட்டும் தான் சால்வ் பண்றோம். சரி, ஓகே. இத வந்துட்டு பார்த்துட்டு இருக்க நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர்ஸ் நான் போடுறேன், சரிங்களா? நான் சால்வ் பண்றேன். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन எழுதிட்டு ஜஸ்ட் இத ட்ரை பண்ணுங்க ஒரு ரஃப் பேப்பர்ல. அதுக்கப்புறமா நான் ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்றேன். சோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஒரு சம்ம சால்வ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? சோ இத ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. குட் கிராண்ட் டாட்டர், எஸ் குட். சோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சோ இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் டாட்டர், சரிங்களா? சரி, ஓகே. எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணும்போது ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கின்றது, சரிங்களா? சோ அந்த ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் நார்மல் மெத்தட் வித் ஷார்ட்கட்ஸ் ரெண்டுத்துலயும் நான் சால்வ் பண்றேன். ஒரு நிமிஷம், பென் வந்துட்டு. ஓகே. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ, பேத்தி, கிராண்ட் டாட்டர். சரி, என்ன சிம்பிள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்ஸ்க்கு, ஜென்ட்ஸ்க்கு வந்து மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபீமேலுக்கு சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது மேலுக்கு வந்துட்டு பிளஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபீமேலுக்கு மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் பண்றது கிடையாது, மைனஸ் பிளஸ் நான் போட மாட்டேன். ஏன்னா கேர்ள்ஸ்க்கு மட்டும் என்ன மைனஸ், பாய்ஸ்க்கு மட்டும் பிளஸ் என்னன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல கேக்குறாங்க. சோ அதனால வம்பே வேண்டாம். பாக்ஸ் போட்டுக்கோங்க, இங்க சர்க்கிள் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஓகே. சோ நம்ம இத பார்ப்போம். சோ ஒரு சின்ன பேசிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் உள்ள போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேஷன், சரிங்களா? சோ இங்க வந்து பாருங்க, இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாய், இது வந்து கேர்ள், சரியா? சோ இது ரெண்டு சேம் ஜெனரேஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேம் ஜெனரேஷனுக்குள்ள நான் வரைஞ்சிருக்கேன் இது ரெண்டுக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா பாய்க்கும் இந்த கேர்ளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பிரதர், இவங்க சிஸ்டர், சரிங்களா? இவங்க ப்ரோ அண்ட் சிஸ்டர், ஓகேவா? சோ இதே பாய்க்கும் இதே கேர்ளுக்கும் டூ வே அப்படின்னு சொல்லி டபுள் அல்லது இப்படி டபுள் இப்படி போடுவாங்க. ரெண்டு சைடுல ரிலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா வைஃப், சரிங்களா? இவங்கள பார்த்து இவங்க வைஃப், இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட், சரிங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப், சரிங்களா? சப்போஸ் இங்க இருந்து மேல ஒரு லைன் போடுறோம், இங்க மேல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், மேல், சரிங்களா? சோ மேல் இருக்கின்றார்கள், இவங்களுக்கு மேல நம்ம போட்டிருக்கிறோம். சோ இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இதுக்கு பிளஸ் 1 ஜெனரேஷன், சரிங்களா? அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர், சரிங்களா? சோ ஃபாதர். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு லைன் போடுறேன், இந்த இடத்துல ஒரு 0 போடுறேன். சோ அப்ப இவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இவங்க மேல், இவங்க ஃபீமேல். சோ இவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இவங்க பிரதர், இவங்க சிஸ்டர், சரிங்களா? டபுள் போட்டாதான் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரியா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். சோ அப்ப இவங்க இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அத்தை, சரிங்களா? ஆன்டி. சோ இந்த பையனுக்கு இவங்க என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்டி. சப்போஸ் இவங்களுக்கு இன்னொருத்தர் போடுறோம், இன்னொரு பாக்ஸ் போடுறோம். சோ இங்க இவங்களுக்கு இவங்க என்ன ரிலேஷன்ஷிப், ஃபாதரோட பிரதர், சரிங்களா? பெரியப்பா, சித்தப்பா, யாரோ, அதாவது அங்கிள், சரிங்களா? சோ அங்கிள், ஆன்டி. சரி, சப்போஸ் வந்துட்டு அம்மாக்கு எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டபுள், சரிங்களா? இதே மாதிரி இங்க இருக்குன்னா இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும், இவங்க அம்மா, சரிங்களா? மதர். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்க இருந்து அப்படியே கீழே போகிறது, கீழே ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த பாக்ஸுக்கும் இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா கீழே அடுத்த ஜெனரேஷன், இந்த பையனுக்கு இவங்க சன், சரியா? சோ இவங்களுக்கும் டாட்டர். சோ இந்த பொண்ணு இவங்களுக்கு டாட்டர் அப்படின்னா இவங்களுக்கும் இவங்க டாட்டரா?
சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்படிதான் வந்து பிளட் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்றோம். சப்போஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க சரிங்களா, ஓகேவா? சோ இவங்களுக்கு என்ன வரும், சிஸ்டர் இன் லா சரிங்களா. இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கின்றார், அப்பா அம்மா சரிங்களா. சோ இந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்கிறாங்க சரியா. சோ அப்பா அம்மா, அப்போ இந்த பொண்ணுக்கும் அப்பா அம்மாவா, ஏன்னா இவங்க தங்கச்சியோ அக்காவோ அவங்களோட அப்பா அம்மா, இந்த பொண்ணுக்கும் அப்பா அம்மா சரியா. ஓகே, அப்ப இந்த பாய்க்கு இவங்க என்ன வரும், மாமனார் மாமியார் சரியா. சோ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்து மேல போச்சுன்னா கிரேட் கிராண்ட் இது என்னது ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர், சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரியா. இன்னும் வேற என்ன சொல்லலாம், இவங்களுக்கு இன்னொரு பிரதர் இருக்காருன்னு வச்சுப்போமே, பிரதருக்கு ஒரு சன் இருக்கான் ஓகேவா, அதாவது அண்ணனோ அண்ணன் பையன் சரியா. என்ன சொல்லலாம், அண்ணன் பையன், நெவியூவா, நெவியூ. சோ சப்போஸ் இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லலாம், நீஸ் சரியா. சோ கேர்ள் தானே நீஸ், ஓகேவா. பாய் நெவியூ, நெஃப்யூன்னு சொல்லுவாங்களா, நெவியூ, பி சைலண்ட். சரி ஓகே, எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகும் நீ நெவியும் நீஸும். சரி நான் ஒரு ஷார்ட்கட் வச்சிருந்தேன், நான் சொல்ல மாட்டேன். சரி நெக்ஸ்ட் போயிடலாம். சரி இந்த சம் சால்வ் பண்ணலாம். இது உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். சப்போஸ் இந்த இப்ப சால்வ் பண்ணாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். இல்ல தெரியல அப்படின்னா என்னோட கிளாஸ் அன்அகாடமில இருக்கின்றது, அதுல நீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா. சரி. So A is B's daughter அப்படின்னு சொல்லி, சாரி B's சிஸ்டர்னு சொல்றாங்க சரிங்களா. A is B's sister, A என்பவர் B இன் சகோதரி அப்படின்றாங்க. சோ A வந்து பாத்தீங்கன்னா B இன் சகோதரி ஆமா. அப்போ A வந்து என்ன ஜெண்டர் சொல்லுங்க, A வந்து என்ன ஜெண்டர், இவங்க எந்த பாலினத்தை சேர்ந்தவர்கள், கேர்ள், சகோதரி. A என்பவர் B இன் சகோதரி. சோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன் சிங்கிள் லைன். பட் B வந்து என்ன ஜெண்டர்னு சொல்லல. A என்பவர் B இன் சகோதரி. சோ A வந்து பாத்தீங்கன்னா சர்க்கிள் போட்டோம். A is B's daughter, sister. C is B's son சொல்றாங்க. சோ B ஓட son வந்து பாத்தீங்கன்னா C ஆமா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா C வந்து மேல, சோ பாக்ஸ் போட்டோம், மேல இருந்து அப்படியே ஜெனரேஷன் கீழ கொண்டு வந்திருக்கும். D is C's daughter அப்படின்றாங்க. D is C's daughter. சோ D என்பவர் C is daughter ஆமா. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன், ஒரு டாட்டர் இருக்கின்றார்கள். சோ சன், இது சாரி டாட்டர் ஃபீமேல். சோ சர்க்கிள் போட்டிருக்கேன், D போட்டிருக்கேன். C's daughter. D is dash of A அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ A க்கும் இந்த D க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா. சோ இப்போ क्वेश्चन of A அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க தமிழ்ல பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் தமிழ்ல பாருங்க. எனில் D என்பவர் A இன், சோ A வை வெச்சு D யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ புரிஞ்சிருக்கும், क्वेश्चन யாரை வெச்சு யார் கேக்குறாங்கன்னு சொல்லி பாருங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா of A, சோ A வை வெச்சு A இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A க்கு இவங்க யாருங்க, இவங்க சேம் ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு கீழ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் சரிங்களா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேத்தி, பேத்தி. சோ கிராண்ட் டாட்டர் ஃபீமேல். சோ ஆப்ஷன் A. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருக்கா, இந்த மெத்தட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. Any doubts? No doubts. ஓகே, சோ இதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சோ நெக்ஸ்ட் சம் போலாம். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, ஆமா. சோ நெக்ஸ்ட் A is B's brother, C is B's daughter. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க சேம் மெத்தட்ல. சோ போன சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இந்த சம் ட்ரை பண்ணுங்க. A is B's brother, C is B's daughter, D is C's daughter, A is 3 டைப்ஸ் இருக்கு சரிங்களா. டோட்டலா 3 மாடல்ஸ். சோ 3 மாடல்ஸ்மே டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் நான் டீச் பண்ணிருக்கேன். ரெக்கார்டட் செஷன் அவைலபிள் இருக்கும், நீங்க அன்அகாடமில பாத்துக்கோங்க, ஃப்ரீ கிளாसेस சரிங்களா, கம்ப்ளீட் கோர்ஸ். ஓகே, சோ இது நம்ம பாக்குறோம். A is B's brother அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ ஒண்ணா வச்சு சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் கிராண்ட்ஃபாதர் A A A. எஸ் குட். சரியா, சரி ஓகேங்க, இத நம்ம சால்வ் பண்ணலாம். A is B's brother.
சோ வந்து பாத்தீங்கன்னா B ஓட பிரதர் வந்து A. ஓகே. C is B's daughter. C வந்து பாத்தீங்கன்னா B ஓட டாட்டர். சரி. நெக்ஸ்ட் B's daughter. D is C's daughter. D is C's daughter. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டாட்டர். A is dash of D அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ D க்கு கம்பேர் பண்ணும்போது A யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன். சரிங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் இவங்க யாருன்னு தெரியாது. சரிங்களா? இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. சோ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த D கம்பேர் பண்ணும்போது அப்பா தாத்தா. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், சன் டாட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. ரெண்டுமே கிராண்ட்ல தான் இருக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேல். சோ அதனால வந்துட்டு கிராண்ட் ஃபாதர். சரியா? சோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டக்குன்னு போட்டுடலாம். நீங்க அதை பார்த்த உடனே இது போட்டுக்கலாம். இன்னும் ஈஸியா கூட போட முடியும். சரிங்களா? இன்னும் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்கின்றது. சரி, அதான் கிளாஸ்ல நான் பேசியிருக்கேன். இங்க கன்ஃபியூஷன் பண்ண விரும்பவில்லை. இது நீங்க நார்மல் மெத்தட்ஸ் இதை நீங்க பாத்துக்கோங்க. இது ஈஸியா தான் இருக்கும். சோ சிம்பிள். இவங்க பார்க்கும்போது இவங்களுக்கு கிராண்ட் ஃபாதர். சரியா? சோ அம்மா இவங்க மேபி ஃபாதரா இருக்கலாம், மதரா இருக்கலாம். பியோட ஜெண்டர் ஏதாவது கொடுத்திருக்காங்களா என்ன? பியோட ஜெண்டர் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? நோ, எதுவும் இல்ல. ஏ பின் சகோதரன், சி என்பவர் பின் மகள். சோ கொடுக்கல. சரிங்களா? சோ அன்னோன். சோ மேபி ஃபாதரா இருக்கலாம், மதரா இருக்கலாம். சோ அதனால நமக்கு தமிழ்ல தான் பிரச்சனைகள். நிறைய ரிலேஷன்ஷிப் இதுல இருக்கா? இங்கிலீஷ்ல பிரச்சனை இல்ல. ஜஸ்ட் அங்கிள், ஆன்டி, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா? கிராண்ட் ஃபாதர். சோ இவங்களுக்கு பாட்டிமா இவங்க. சோ இவங்க வந்து இது பிரதர், கிராண்ட் ஃபாதர். சோ நெக்ஸ்ட் போலாம். A is B's sister, B is C is B's son, and D is daughter. A is dash of. Okay, இத ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. 2019 GS. ட்ரை பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்ஸ் கூட நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணியிருக்கிறோம். நிறைய மெத்தட்ஸ் நீங்க அதை பாத்துக்கோங்க. Okay, grandmother. Yes, good. So grandmother is the answer. சரிங்களா? B. So A is B's sister அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So A என்பவர் B யோட sister. சரி. So C is B's son. Same method கொடுத்திருக்காங்க. C is B's son. Okay. Next D is C's daughter. D is C's daughter. C in daughter வந்து D. சரிங்களா? A இன் சகோதரி, C இன் B இன் மகன், அது. சரிங்களா? சோ சேம் மாடல். சோ இப்போ வந்து A is dash of D. சோ A க்கும் D வச்சு இவங்க கேட்டிருக்காங்க. A யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ கிராண்ட் மதர். இதுக்கு முன்னாடி கொடுத்த அதே மாடல்ல தான் கொடுத்திருக்காங்க. சரி. சோ நெக்ஸ்ட் எல்லாம் அதே மாதிரி. ஓகே, சரி, சால்வ் பண்ணிடுங்க. இதுக்கு இது வரைக்கும் எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய பிளட் ரிலேஷன் சம்ஸ் மட்டும் செப்பரேட்டா எடுத்து அந்த கம்பைலேஷன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. கமெண்ட் போடுங்க. எஸ். சோ A is B's brother. ஆஃப் D ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. D வச்சு நீங்க ஆன்சர் போடணும். சரிங்களா? D வச்சு D கம்பேர் பண்ணி நீங்க போடணும். எஸ், குட். எஸ். சரி. சோ A is B, ஆப்ஷன் D கரெக்ட். சோ grandson. சரி. சோ A is B's brother அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. A வந்து B யோட பிரதர். ஓகே. C is B's father. C என்பவர் B's father. B யோட father வந்து பாத்தீங்கன்னா C. நெக்ஸ்ட் D is C's father. D வந்து பாத்தீங்கன்னா C's father. Then A is dash of D அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ A வந்து D க்கு என்ன இதுன்னு கேக்குறாங்க. சோ D வச்சு A இவங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ D க்கு வச்சு ஆஃப் Dங்க, D in அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ D க்கு A யாரு? சோ பையனோட பையன். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ grandson. ஓகே,
புரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் மாடல் போலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சோ நெக்ஸ்ட் மாடல் நம்ம மூவ் பண்ணலாம். அடுத்து introducing a girl, Rod said. இந்த மாதிரி ரீசனிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நோ ஃபார்முலா இல்லை, நத்திங், எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்க கான்செப்ட்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். பட் இதுவே குவான்ஸ் அப்படி இல்லை, சரிங்களா? குவான்ஸ் அப்படி இல்லை. நம்ம அந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மறந்து போயிடும். இந்த 3 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் அது இதுன்னு எல்லாம் மறந்து போயிடும். ஸோ ஃப்ரீக்வெண்டா அது பார்க்கணும். பட் ரீசனிங் இஸ் ரியலி குட். சரி, ஸோ ஆன்சர் வந்து ஃபாதர். ஓகேங்களா? ஆன்சர் ஃபாதர் கொடுத்துருக்காங்க. ஸோ பி. சரி, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இன்ட்ரோடியூசிங் எ கேர்ள், ராஜ் செட். சரிங்களா? நான் கிளாஸ்ல சம் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். சரிங்களா? யார் சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். யாரை கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிச்சுட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? சரி, ஓகே. ஹெர் மதர் இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் யார் சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்து கொள்ளுங்க. ராஜ். நீங்க எழுதுவோம். சோ ராஜ் சொல்றான், ஹெர் மதர் இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லா. சோ 2 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஒன்னு மை அப்படின்னு சொல்றத செப்பரேட்டா பிரிச்சுக்கோங்க, இன்னொன்னு ஹெர் அப்படின்றத செப்பரேட்டா பிரிச்சுக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து மை சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். சோ மை மதர் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ என்னோட மாமியார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ராஜோட மாமியார் அப்படின்றாங்க. அப்போ அந்த ராஜுக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, கரெக்டா? ஓகே. சோ ராஜோட மாமியார் மை மதர் இன் லா அப்படின்றாங்க. சோ அப்ப ராஜுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு. சோ அவங்க ஒய்ஃபோட அம்மா. சோ மை மதர் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு மதர் இன் லா வரைஞ்சாச்சு. சோ ஏதாவது டவுட் இருக்கா இல்ல? இந்த பாயிண்ட்ஸ் புரிஞ்சுதா? ஓகேவா? சரி, சோ ஃபர்ஸ்ட் இவங்களோட ரிலேஷன்ஷிப் வரைஞ்சாச்சு. இப்போ ஹெர் மதர் இஸ் தி, இப்போ வந்து பாத்தீங்க, லிசன், இப்போ இந்த ஓகே ஓகே, இந்த லெஃப்ட் சைடுல இருந்து இப்ப எடுங்க, சரிங்களா? அல்லது நீங்க ரைட் சைடுல இருந்து கூட யூசுவலா வந்துட்டு இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் சைடுல இருந்து அப்படியே வருவாங்க. மை மதர் இன் லா, நெக்ஸ்ட் டாட்டர், அடுத்து வந்து ஹெர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடுல இருந்து வருவாங்க. நீங்க அப்படி வந்தாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். எப்படி வேணா நீங்க போட்டுக்கோங்க, சரிங்களா? சோ ஹெர் மதர் நான் வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன், இது ஈஸியா இருக்கும். ஹெர், சோ யாருன்னா அந்த பாயிண்ட் அவுட் பண்றாங்க பாத்தீங்களா? கலர் மாத்திக்கிறாருங்க. சோ பாயிண்ட் அவுட் பண்றாங்க பாத்தீங்களா? ஹெர் மதர், சரிங்களா? சோ மதர் இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லா. அப்போ இவங்க யாரு? இங்க பாருங்க, ஹெர், இவங்க ஹெரோட மதர், சரிங்களா? ஹெர் மதர். சோ அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெர் மதர் இவங்கள தான் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து இங்க நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? ஹெர் மதர், அதாவது ஹெர் மதர் இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லா அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ டவுட்ஸ் இருக்கா? புரியலையா? சரி, இருங்க நான் சொல்றேன். எந்த ஸ்டேட்மெண்ட் இதுவா? ஹெர் மதர். மத்தவங்களுக்கு கிளியரா? ஓகே ஓகே. சரி, ஓகே. சோ லிசன், ஹெர் மாடல் வந்துச்சுன்னா ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஹெர் வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன், இங்க ஒரு பொண்ணு இருக்காங்க, சரிங்களா? இங்க யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. சோ ஹெர் மதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த பொண்ணோட அம்மா. சோ அம்மா, இப்ப படிங்க, இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லா. சோ மை மதர் இன் லாவோட டாட்டர்ன்றாங்க. இந்த பொண்ணோட அம்மா, இந்த அம்மா இருக்காங்க இல்லையா? இப்ப இந்த இடத்துல நீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூ, நீங்க யாரோ இருக்கீங்க, உங்களோட அம்மா இஸ் தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை மதர் இன் லா. சோ மதர் இன் லாவோட டாட்டர். சோ அப்போ இந்த இததான் வந்துட்டு இங்க கொடுத்திருக்காங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன், சரிங்களா? சரி, சோ ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாம். புரிஞ்சுதா? எஸ். பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு
இங்கிலீஷ்ல படிப்பது என்ன கேட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தமிழ்ல படிச்சீங்கன்னா குழம்பிடுவேன். ஏன்னா இங்கிலீஷ்ல ஷார்ட் கட்ஸ் இருக்கு. சோ அதனால தமிழ்ல ரிலேஷன்ஷிப்னாலே பிரச்சனைகள். கரெக்ட் தானே? எஸ். சரி, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த சம் ஈஸியான சம். A and B are brother. C and D are brothers. A son is D's brother. How is B related to C அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்க. நம்ம பிராக்டிஸ் சம்ஸ் மேக்ஸ் நம்ம போடலாம். சரிங்களா? மேக்ஸ் போடலாம். நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. கண்டினியூஸா போட்டே வருவோம். ஃப்ரீக்வெண்டா கிளாसेस போட்டே வரலாம். சரி. So A and B are brothers அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆன்சர் D. குட். சரிங்களா? So uncle first A and B are brothers ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. A யும் B யும் சகோதரர்கள். சரிங்களா? So A இருக்கின்றார், B இருக்கின்றார். So இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. C and D are brothers. So C and D are brothers. So A's son is D's brother அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Aக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன் இருக்கின்றார். சரிங்களா? சோ A ஓட சன் இஸ் D's பிரதர் அப்படின்றாங்க. சோ D ஓட பிரதர் வந்து பாத்தீங்கன்னா A ஓட சன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? D ஓட பிரதர் யாருங்க? C. சோ A son is D's brother அப்படின்னா A ஓட சன் வந்து D ஓட பிரதர். ஆமா, D ஓட பிரதர் என்பவர் C. நான் கலர் மாத்திக்கிறேன். சோ அப்போ இவன் C னா D யா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இவன் பிரதர்ஸ், ரெண்டு பேர் பிரதர்ஸ்னா அப்போ வந்து இவங்க அப்பா. சரி, how is B related to C அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த B க்கும் இந்த C க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. C ஓட நைனா அப்பாவோட பிரதர், அங்கிள். சரிங்களா? C ரிலேட்டட் டு C கேட்டிருக்காங்க. C க்கு B யாரு? அப்பாவோட தம்பியோ அண்ணாவோ. சரியா? சோ அப்பாவோட பிரதர், சோ அங்கிள். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா D. சோ புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? சித்தப்பா ஆர் பெரியப்பா? நல்ல வேலை, தமிழ்ல சித்தப்பா பெரியப்பா. இது இங்கிலீஷ்ல அப்படி இல்ல, டக்குன்னு அங்கிள்னு முடிச்சிட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கும். ஆல்ரெடி உங்க கொடுக்குறது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கம்மியா இருப்பது நல்லது. தமிழ்ல தான் ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப். மாமான்னு இருக்கா தமிழ்ல? ஓகே, மாமா வருமா என்ன? மாமா வருமா? சித்தப்பா தானே? ஏங்க அப்பாவோட அண்ணா எங்க மாமான்றோம்? அப்பாவோட அண்ணா தம்பிய வந்து சித்தப்பா பெரியப்பா தான் சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கிள அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மாமான்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. கூகுள் டிரான்ஸ்லேஷன். ஓகே, டாட் சைடு சித்தப்பா பெரியப்பா. அங்கிள் வரும்ல, இங்கிலீஷ்ல அங்கிள் தானே. பெரியப்பாவை என்ன சொல்லுவீங்க? அங்கிள் தான் சொல்லுவீங்க. பெரியப்பா சித்தப்பாவை ஏங்க இவங்க யார்? இவங்களுக்கு பெரியப்பா ஆர் சித்தப்பா. பெரியப்பா சித்தப்பா என்ன சொல்லுவோம்? அங்கிள் தானே சொல்லுவோம். சோ ஆல்வேஸ் இங்கிலீஷ்ல கன்சிடர் பண்ணுங்க. சரியா? தமிழ் வேண்டாம். தமிழ்ல மச்சி நிச்சி, கொழுந்தியா, ஆச்சி, ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்களா? ரியலி ஹார்ட். பங்காளி. So A is B's sister, C is B's mother and D is C's father. சரி, சால்வ் பண்ணலாம். A is B's sister னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ A இருக்குறாங்க, இவங்க வந்து B ஓட சிஸ்டர். ஆமா, சரிங்களா? C is B's mother. சோ C வந்து பாத்தீங்கன்னா B ஓட மதர். D is C's father அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. சரிங்க, நான் கீழ இருந்து எழுதுறேன், இடம் பத்தல. சோ A is B's sister. சரிங்களா? A வந்து பாத்தீங்கன்னா B ஓட சிஸ்டர். ஓகே, C is B's mother. C வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் B ஓட மதர். ஓகே, அடுத்து வந்து D is C's father. சோ D வந்து பாத்தீங்கன்னா C ஓட ஃபாதர் and E is D's mother. E வந்து பாத்தீங்கன்னா D ஓட மதர். சரிங்களா?
then A is dash of D அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A க்கும் D க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? சோ பிரதரோட அம்மா அப்பனா இவங்களுக்கும் அம்மா, அம்மாவோட அம்மா அப்பனா பாட்டி. சரிங்களா? சோ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டி. சோ இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், என்ன கொடுத்திருக்காங்க? D கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ A is dash of D. சோ D க்கு இவங்க யாரு? D க்கு இவங்க. இங்க இருந்து இப்படி போடுங்க. D க்கு இவங்க. சோ பொண்ணு, பொண்ணுக்கு பொண்ணு. சோ தட் மீன்ஸ் இது கிராண்ட் டாட்டர். சரிங்களா? பேத்தி. புரிஞ்சுதா? இவங்களுக்கு பேத்தி, இவங்களுக்கு வந்து இவங்க பாட்டி, இவங்க கொள்ளு பாட்டி. சோ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் போலாம். ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சோ நெக்ஸ்ட் போலாம். So questions over. Yes, so topic over. இது வரைக்கும் so last 10 yearsல கேட்டிருக்கக்கூடிய only blood relation topic இருக்கு இல்லையா, அந்த எல்லா டாபிக்ஸ்மே நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணிட்டோம். சரியா? இன்னும் டிஃபிகல்ட்டான சம்ஸ் வந்துட்டு புக்ல இருக்கக்கூடிய பிராக்டிஸ் சம்ஸ் எல்லாம் நான் அன்அகாடமில எடுத்திருக்கேன். நீங்க அந்த அன்அகாடமில வந்து பார்த்துக்கலாம். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், டிஎன்பிஎஸ்சி இது ஸ்டேட் பிஎஸ்சி இருக்கும், அதுல போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணிட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணிட்டு இதுல என்னோட ரெஃபரல் கோட் இதை போட்டீங்கன்னா அன்லாக் ஆயிடும். நெக்ஸ்ட் என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியும். டெய்லியும் 6 PM வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ கிளாஸஸ் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். சோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கின்றது அன்அகாடமில. லைவ் கிளாஸ், போல்ஸ், ரைஸ் ஹேண்ட், டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கிளாஸ்லயே பேசலாம். சோ லெக்சர்ஸ், மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க அன்அகாடமி ஆப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் யுவர் அன்அகாடமி. சோ தேங்க்யூ. சப்போஸ் பெய்ட் கோர்ஸ் யாராவது ஜாயின் பண்றது அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கின்றது. சோ இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சோ தேங்க்யூ.